ஹாய்ங்க. இன்னைக்கு நாங்க வந்து ஒரு பார்க் தான் போலான்னு இருக்கோம். ரொம்ப நாளா பாப்பா கேட்டுட்டு இருந்துச்சு பார்க் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு அங்கதான் போறோம். அங்க போய் என்ஜாய் பண்ணலாம். நீங்களே எங்க கூட வாங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஃபன் பார்க் வந்துவிட்டோம். ஃபன் பார்க் வந்து ஈவினிங் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ வர்றவங்க வந்து ஈவினிங் வாங்க. இப்போ நாங்கள் வந்து டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து இப்போ வந்து வீக் டேஸ்னால ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம். இது வீக்கெண்டில் வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும். நம்மளால் எந்த ஒரு கேம்லேயுமே முழுசாக விளையாட முடியாது. ஏன்னா நிறைய பேர் க்யூவில் நிற்கும்போது நம்ம அடுத்தடுத்து வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கிடுவோம். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா பொறுமையாக எல்லா இடத்துலையுமே பாப்பா நாங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிற்பாங்க. இன்றைக்கி ரொம்ப நேரமாக நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் பாப்பா நிறைய கேம்ஸில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா விளையாண்டெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போய் பார்த்தோன்னா நிறைய ஸ்டாச்சுவெல்லாம் இருந்துச்சு. பார்த்தா என்னென்ன ஸ்டாச்சு அப்படின்னா யானையோடது, ஜிராஃபி, அப்புறம் ஸ்பைடர்மேனு, பென்டன்னு நிறைய இருந்துச்சு. பார்க்க உண்மையிலேயுமே யானையெல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாப்பா யானை மேலே ஏற்றி விடுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் ஏற முடியாது, நீங்கள் வந்து எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வாங்க எல்லா ஸ்டாச்சுவும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டேன். அப்புறம் பாப்பா எல்லாத்தையும் சும்மா தொட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்புறமா பிளாக் பேந்தருக்கு பல்லெல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. ஒரிஜினலான்னு பார்த்துட்டு இருக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் அது மேலே ஏற்றி விட்டு சொல்லி சரி அது சின்னதாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டோம். அது ஆனால் இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்க வந்தாலுமே ஜாலியாக உட்காந்துக்கலாம். இந்த டைமில் வந்து உட்காந்து பேசுகிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேரும் இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். பாப்பா விளையாண்டுட்டு இருந்துச்சு, நாங்கள் 2 உட்காந்துட்டு இருந்தோம். அது நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்களை பேசிட்டு அது நல்லா போச்சு அன்றைக்கி நாள். அப்புறமா வந்து ஒரு கேம் ஏரியாவுக்கு தான் போனோம். அங்கே போய் பார்த்தோன்னா பாப்பாவுக்கு விளையாடுற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே தொங்குறது அந்த மாதிரி இருந்துச்சு. அது வாட்டுக்கு விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். மற்றபடி உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு கோழி மாதிரி இருக்குது. அது ஒரு சைடு ஃபுல்லாக ஒயிட், ஒரு சைடு ஃபுல்லாக பிளாக்கு. நல்லா இருந்துச்சு. அதுபோல் நிறைய வித்தியாசமான பேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா இதுக்குள்ள வந்து ஒரு குட்டி குட்டி மீனாக இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாப்பா அதை பிடிச்சுதான் சொல்லிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பிடிக்க முடியாது, கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு வாங்க பாப்பா அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருக்காங்க. அப்புறமா முயலெல்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா இந்த டைமில் வந்து இந்த பாலத்து மேலே ஏறி ஜாலியாக ஒரு நடைய போட்டு அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு மூன் இருந்துச்சு. அப்புறமா வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே போய் பார்த்தோன்னா இந்த ஹார்ஸ் வந்து எங்களை பார்த்தோன்னே தலையை வெளியே நீட்டுச்சு. சரி கடிச்சிருமோன்னு பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் லைட்டாக தொட்டு பார்த்தோம், ஒன்றுமே பண்ணல. அப்போ சரி அப்படின்னு சொல்லி பாப்பாவை தொட வச்சோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சு பாப்பா. ஆனால் கொஞ்சம் மனசில் பயம் இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய ஆடுகள் நிறைய இருந்துச்சு. பார்க்காத மாதிரியெல்லாம் நிறைய ஆடுகள் இருந்துச்சு. ஆனால் வந்து அதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப பெருசாக பார்க்கவே ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் பார்த்திங்கன்னா கிளி மூக்கு மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி ஆடு வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதுதான். அப்புறம் நிறைய ஆடு வகைகளை பார்த்தோம். அப்புறம் பேர்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தோம். அப்புறமா இந்த நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா எப்போ பாரு நடந்துக்கிட்டே தான் இருக்கும், எப்போயுமே சுற்றிகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி எங்களை பார்த்தோன்னே சுச்சு போய் வச்சிருச்சு எங்கள் காலையிலே. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கழுவிட்டு நாங்கள் வாட்டி கிளம்பி வந்துட்டோம். ஒருவேளை இது நடந்துக்கிட்டே இருக்கிறனால தான் இவ்வளோ ஒல்லியாக ஸ்லிம்மாக இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் மட்டும் வந்துட்டோம். அப்புறம் வந்து நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்லா பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் என்ன அப்படின்னா அந்த கம்பியிலேருந்து நல்லா கிளியராக என்னால் பார்க்க முடியல, கிளியராக எடுக்க முடியல. பார்த்திங்கன்னா கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் ரெக்கையெல்லாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு இந்த கோழியோட ரெக்கையெல்லாம் பார்க்க. அப்புறம் ஒரு கோழி நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு, ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்துச்சு. சேவல் அது, சாரி. அப்புறமா போட்டிங் போனோம். சரி இவ்வளோவும் இப்போ பண்ணிட்டோம், போட்டிங் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயாச்சு. அங்கே போய் பாப்பா தான் நான் தான் பெடல் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அப்புறம் கொஞ்ச நேரம் பாப்பாவை இதை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணோம். அது நல்லா இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, அந்த பிளேஸ்க்கும் அந்த கிளைமேட்டுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறமா ஃபிஷ் பார்க்க வந்தோம். ஃபிஷ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா காமாக நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. அப்படி அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தோம். பாப்பா ஒன்றா தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. பாப்பா வந்து இந்த ஃபிஷ்ஷை விட்டு வரவே மாட்டேன்னுச்சு. பெரிய பெரிய ஃபிஷ்ஷாக இருந்துச்சு. அது ரொம்ப நேரமாக தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்துச்சு. எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஃபிஷ்ஷு. அப்புறமா வந்து செஸ் தீமில் வச்சுருந்தாங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில். அது வந்து பிளாக்லேயும் இருந்துச்சு, ஒயிட்லேயும் இருந்துச்சு, அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயுமே இருந்துச்சு அந்த ஃபிஷ்ஷு. அப்புறமா வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஏஸ்தட்டிக்காக வச்சுருக்கிற பொருள் வந்து இன்னும் சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. அப்புறமா ஒரு கிராமத்து தீமில் ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க, உட்கார ஒரு திண்ணை மாதிரி. அப்புறம் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு நினச்சா, கடைசியில் பார்த்தோன்னா இந்த ஒரு கார் கேம் இருந்துச்சு. ஸோ அதில் விளையாடலாம் அப்படின்னு பாப்பா கால் எட்டாது அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா உட்கார வச்சு பாப்பா விளையாண்டுட்டு இருக்குது. அதுக்கப்புறமா போ அண்ட் ஆரோ இருந்துச்சு. சரி அதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ஒரு 8:30 கிட்டலாம் வெளியே வந்துட்டோம். அங்கே பக்கத்துலேயே வந்து ஃபுட் பார்க் அப்படின்னு இருந்துச்சு. சரி அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போய் பிரியாணி தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்களோட வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் கைஸ், தேங்க்யூ.